إن هذا كان لكم جزاء وكان سعيكم مشكورا. السلام عليكم. என் பெயர் ஃபாத்திமா மின்ஹா. ஹம்தன் சுக்ரன் லில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் என் ஸலவாத்தும் ஸலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நான் இஸ்லாமிய வரலாற்றில் புகழுடன் ஒளி வீசும் ஒரு மகத்தான பெண்மணியை பற்றி பேசப் போகிறேன். இன்ஷா அல்லாஹ். அண்ணன் நபியின் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மூத்த மகளும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவியும் அப்துல்லா பின்து ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயாரும் ஆகிய அடக்கத்தின் உறைவிடம் வீர மங்கைமான அஸ்மா ரலியல்லாஹு தான் அது. ஆம், அண்ணன் நபியின் அழைப்பை ஏற்று 17வது நபராக அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இறைவன் மீது உண்மையான உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள். சிறு வயது முதலே இஸ்லாத்தின் வெற்றிக்காக பெரும் பணிகளை செய்யும் வாய்ப்பு பெற்றவர். ஹதீஸ் சமூக விவரம் பற்றி அதிக ஞானம் உடையவர். அதிக தர்மம் செய்யக்கூடிய பெண்மணி இவர்தான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வாறு தர்மம் செய்திருப்பார்கள் என்று தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தன் செலவிற்கு போக மீதி அனைத்தையும் தர்மம் செய்திருப்பார்கள். குறைஷின் கொடுமையால் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முதலாக ஹிஜ்ரத்திற்கு சென்றார்கள். அவர்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் உணவு உடுப்பு எல்லாம் சேகரித்து ஒரு பையில் வைத்தார்கள். அப்பொழுது ஒரு பையை கட்டுவதற்கு கயிறு இல்லாத காரணத்தால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சற்றும் யோசிக்காமல் தன் இடுப்பில் கட்டி வைத்த கயிறை எடுத்து இரண்டாக பிரித்து அந்த பையை கட்டினார்கள். அன்று முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை தாத்துன் நிதாஹை, இரண்டு வாளுடையவள் என்று அழைப்பார்கள். ஹிஜ்ரத் பின்பு அபுஜஹில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிற்கு வந்து, உன் தந்தை அபூபக்கரே எங்கே என்று கேட்டார். அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், என் தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது என்று கூறினார்கள். கோபமடைந்த அபுஜஹில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். அவர்களுடைய கம்மல் சதுரி கீழே விழுந்தது. அந்த கடுமையான நேரத்தில் கூட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்திற்காக துணிச்சலுடன் நின்றார்கள். ஹிஜ்ரத் பற்றிய ரகசியம் காத்ததோறும் தௌர் குஹேல் நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த உதவிய பொறுமையும் இவருக்குண்டு. இன்னும் ஹிஜ்ரத்திற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணத்தை எடுத்து சென்றார்கள். அதை தந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா கோபமடைந்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிற்கு வந்து கோபப்பட்டார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் தந்தையின் மரியாதை காக்க, எங்களது தந்தை எங்களுக்கு எல்லாம் விட்டு சென்றுதான் இருக்கிறார்கள் என்று கூறி கற்காலில் இந்த பணப்பையை எடுத்து பார்வையற்ற பாட்டனாரிடம் குலுக்கி காட்டினார்கள். இதே போல மனப்பக்கம் யாருக்கு வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹிஜ்ரத் பிறகு முதலாக பிறந்த குழந்தை தான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகன் அப்துல்லா பின்து ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபியே தன் மடியில் வைத்து தன் வாயில் பேரிச்சம்பழத்தை மென்று அந்த நீரை அந்த குழந்தை கூட்டி பேர் வைத்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனுக்கு முதல் உணவே நபியின் உமிழ்நீர். மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு நாள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களுடைய தோட்டத்திலிருந்து பேரிச்சம்பழ மூட்டையை தூக்கிட்டு வர முடியாமல் தூக்கிட்டு வந்தார்கள். அதை கண்ட நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒட்டகத்தில் ஏற சொன்னார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெட்கத்தாலும் தன்னால் தன் கணவருக்கு கேடு வந்துடக்கூடாது என்பதற்காக அடக்கமாய் மறுத்து நடந்தே வீட்டிற்கு சென்றார்கள். அப்துல்லா பின்து ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஹஜ்ஜாஜ் எதிரிகள் கொல்லுவதை அறிந்தும் தன் 100 வயதில் கூட மனம் தளராது தன் மகனை அழைத்து, உன்னுடைய கடமை என்னவென்றால் வீரமாய் போராடுவதுதான். வெட்டப்பட்ட ஆத்திற்கு கூட தோல் உரிப்பதை பற்றி கவலை இல்லை என்று துணிச்சலாய் கூறி தன் மகனை போர்க்களத்திற்கு அனுப்பிவிட்ட தாய்தான் நமது வீர மங்கை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யாரெல்லாம் அவர்களை போன்ற இஸ்லாத்தில் பற்றுடையவர்களாகவும் அடக்கத்திலும் பொறுமையிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் எங்களையும் எல்லாரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்.
யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். صدق الله العظيم.